ஹலோ நண்பர்களே, செல்லூர் இ-சேவா இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஹலோ, வணக்கம். தமிழ்நாட்டுல வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நீங்க ஓட்டு போட போறீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஏன் இப்படி கேக்குறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நாம இத்தனை நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஓட்டிங் ரூல்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. இந்த புது ரூல் தெரியாம போனா நம்மள பல பேர் ஓட்டு போட முடியாம போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி. சரி, அப்போ என்னதான் அந்த புது ரூல்? வாங்க பார்க்கலாம். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வரும் இல்லையா? அது இப்போ கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நம்ம எல்லாரும் பூத் ஸ்லிப்னு சொல்லுவோமே, அந்த ஷீட்டு தான் இப்போ வாக்காளர் தகவல் சீட்டு அப்படின்னு பேர் மாத்தப்பட்டிருக்கு. வழக்கம் போல தேர்தலுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்துடும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெறும் பேர் மட்டும் மாறல, அதோட பவரே மாறிடுச்சு. இப்போ நான் சொல்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. இந்த புதுசா வரப்போற வாக்காளர் தகவல் சீட்டை கவர்மெண்ட் கொடுக்கறது தான் ஆஃபிஷியல் தான். ஆனா அதை மட்டும் காட்டி உங்களால ஓட்டு போடவே முடியாது. ஏன் எப்படி? வாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். பழைய பூத் ஸ்லிப்பிக்கும் இந்த புது வாக்காளர் தகவல் சீட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அது ஒரே ஒரு விஷயம்தான். பழைய ஸ்லிப்ல நம்ம போட்டோ இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆனா இந்த புது ஷீட்ல உங்க போட்டோவே இருக்காது. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. உங்க போட்டோவே அதுல இல்லனா என்ன அர்த்தம்? தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த புது சீட்டை ஒரு அடையாள அட்டைக்கு, அதாவது ஐடி ப்ரூஃபா ஏத்துக்கவே முடியாதுன்னு. சிம்பிளா சொன்னோன்னா, அதை மட்டும் கையில வச்சுக்கிட்டு ஓட்டி போட போனா உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஐயையோ, அப்போ என்ன பண்றதுன்னு நீங்க பயப்பட வேண்டாம். பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு தீர்வும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? உங்க ஓட்டை நீங்க கண்டிப்பா போடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு இப்போ தெளிவா சொல்றேன். சரி, அந்த தகவல் சீட்டை காட்ட முடியாதா? அப்போ வேற என்ன கொண்டு போகணும்? இதுக்கு தான் தேர்தல் ஆணையம் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 12 போட்டோ ஐடி கார்டுகள்ல ஏதாவது ஒன்னையாவது நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். அந்த 12ல என்னெல்லாம் இருக்கு? நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற மாதிரி ரொம்ப காமனான ஐடி கார்ட்ஸ் தான். உங்க ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இப்பவே யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா? அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு வர அந்த வாக்காளர் தகவல் சீட்டு வேஸ்ட் கிடையாது. அது எதுக்குன்னா, உங்க வாக்குச்சாவடி எங்க இருக்கு, உங்க சீரியல் நம்பர் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். ஆனா நீங்க தான் அந்த ஆளுன்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த 12 ஐடி கார்டுல ஒன்னு கண்டிப்பா வேணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அப்போ எலெக்ஷன் நாளுக்கு நாம எப்படி ரெடி ஆகுறது? அதுக்கு ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்ஸ்ட், நான் சொன்ன அந்த 12 ஐடியில ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கான்னு இப்பவே தேடி எடுங்க. 2வது, அத பத்திரமா மறக்காம எடுத்துட்டு போற மாதிரி ஒரு இடத்துல வைங்க. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தகவல்னால இன்னொருத்தர் ஓட்டு போட முடியாம போறத நாம தடுக்கலாம் இல்லையா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காதீங்க, உங்க ஓட்டுங்கிறது உங்க உரிமை மட்டும் இல்ல, அது உங்க குரல். அந்த குரலை பதிவு செய்ய உங்க அடையாள அட்டை தயாரா இருக்கா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ-சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.